Hey guys, network marketing beginning stageல நிறைய network marketers 100% உண்மையா இந்த பிசினஸ்ல இருக்க மாட்டாங்க. இப்படி இருந்தா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியல. இன்னும் ஒரு சில பேருக்கு டீமை பில்ட் பண்ண ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது எப்படின்னு தெரியாது. நிறைய பேர் ஒரு அப்ளைன்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்மளை போட்டு குழப்புவாங்க. ஆனால் சிம்பிளாக ஒரே ஒரு ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். இன்னும் ஒரு சில பேருக்கு எவ்வளோ பேர்கிட்ட ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. அது எதனாலன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்க்கலன்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ எந்தவித டைம் வேஸ்ட் இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபெய்த்ஃபுல். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ண உடனேயே இந்த பிஸ்னஸில் இருந்து நெக்ஸ்ட் மந்த்து நிறைய பணம் சம்பாதிக்க மாட்டோமான்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை தினமும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் வித் 100% ஃபெய்த்ஃபுல்லோட. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சேலிங் ஸ்கில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இதை விட நீங்கள் சேல் பண்ணுற ப்ராடக்ட்லேயும் பிளான்லேயும் 100% நம்பிக்கை இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் மேலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வரும். இந்த சேல்ஸுங்கிறது ஒரு எமோஷனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பண்ணுற எல்லா ப்ரெசன்டேஷன்லையும் உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை தான் உங்கள் பெர்ஸ்பெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த பிஸ்னஸில் நம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் நம்பிக்கையை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஒருவேளை டவுட்டாக இருந்தால் நீங்கள் டவுட்டாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. இதை கூட புரிஞ்சிக்காத முட்டாளுங்க கிடையாது உங்கள் டவுன்லைன்ஸும் உங்கள் பெர்ஸ்பெக்ட்ஸும். ஸோ நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் க்ரோத் ஆகும், இல்லைன்னா ஆகவே ஆகாது. செகண்ட் ஒன், ஹவு டு பில்ட் ரிலேஷன்ஷிப் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு பீப்புள் பிஸ்னஸ். இதில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு யூனிக் ஆட்டிடியூட், எமோஷன், மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் பீப்புளோட டீல் பண்ணும்போது ஆக்சுவலாக நீங்கள் அவங்களுடைய எமோஷன் கூட டீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் பீப்புளை மேனேஜ் பண்ணும்போது ஐஸ் ஆன் யுவர் ஹெட், சுகர் இன் யுவர் மவுத் அண்ட் ஷூஸ் ஆன் யுவர் ஃபீட். இந்த கோல்டன் ரூல்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஐஸ் ஆன் யுவர் ஹெட்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி எப்பயுமே நடக்காது. அதுக்காக அவசரப்பட்டு உங்கள் டவுன்லைன் முன்னாடி வார்த்தையை விட்டால் அது உங்கள் டவுன்லைனை ரொம்ப ஹெர்ட் பண்ணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டெம்பரவரி தான். ஆனால் அதுக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன் பர்மனன்ட் டேமேஜை க்ரியேட் பண்ணும். ஸோ எல்லா சுச்சுவேஷன்லையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு, சுகர் ஆன் யுவர் மவுத். நீங்கள் பேசுகிற வேர்ட்ஸ் எல்லாமே அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணாமல், ஹர்ட் பண்ணாமல், கிரிட்டிசைஸ் பண்ணாமல் உண்மையான ஃபீட்பேக்காக இருக்கணும். ஏன்னா உங்கள் வேர்ட்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேக்கும் பண்ணும், பிரேக்கும் பண்ணும். நெக்ஸ்ட்டு, ஷூஸ் ஆன் யுவர் ஃபீட்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ். நீங்கள் கண்டிப்பாக மீட்டிங், ட்ரைனிங், ஈவெண்ட்ஸ், செலிப்ரேஷன், ஹவுஸ் மீட்டிங், கேஷுவல் கெட் டுகெதர் இது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணாதான் உங்களால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். இல்லை நான் எல்லாத்தையுமே வீட்டிலேருந்தே லேர்ன் பண்ணுறேன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் நிறைய சீனியர்ஸோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் நிறைய நாலேஜும் கிடைக்கும். இது மூலமாக உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணிடலாம். தேர்ட் ஒன், நெவர் கிவ் அப். ஒசாமா பின் லாடனுக்காக ஆயிரக்கணக்கான பேர் சாகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அவருக்காக சாகிறதுக்கே ரெடியாக இருந்தபோது நம்மளோட பிஸ்னஸ் பண்ண ஒருத்தர் கூடவா இருக்க மாட்டாங்க. 90s 40sலேருந்து இது வரைக்கும் எவ்வளவோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் அவங்க கீ அசோசியேட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண 1 வருஷம் 2 வருஷமெல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணாதான் உங்களுக்கு தேவைப்படுற கரெக்டான கீ அசோசியேட்ஸ் கிடைப்பாங்க. எப்படின்னா ஒரு சுரங்கத்துல இருந்து ஒரு டைமண்டை எடுக்கிற மாதிரி தான். அந்த டைமண்டை எடுக்கணும்னா நிறைய ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணணும். அது போல தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும் நிறைய பேரை மீட் பண்ணாதான் உங்களுக்கு எப்படி பேசணும், எப்படி டீமை க்ரோத் பண்ணணும்னு ஐடியா வரும். இன்னைக்கு உங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ற டாப் லீடர்ஸ் எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ண உடனேயே அவங்க டீமை க்ரோத் பண்ணியிருக்க மாட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி தான் க்ரோத் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களும் வெயிட் பண்ணி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணாதான் உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் க்ரோத் ஆகும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன் 60 minutes பை தீபக் பஜாஜ் இந்த புக்கோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் வாங்கி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் டீமுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால்
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.